அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் தமிழில் ஒரு பாடத்திட்டத்தின்படி ஒரு 100 கேள்வி பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போது பொது அறிவிலிருந்து ஒரு 75 கேள்விகள். ஸோ இதுக்கான இந்த 75 கேள்விக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க, எழுதிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் அரசியலமைப்பு மட்டும் பார்ப்போம். ஸோ பொருளாதாரம், யூனிட் 8, ஜியோகிராஃபி தனித்தனியாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் மட்டும் இதில் 75 கொஷின்ஸ்க்கும் இதிலே கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு மட்டும் 20 கேள்விகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், விதி 1லிருந்து 4, மாநிலங்கள் மறுசீரமைப்பு, சரியா? இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒரு 20 கேள்விகள் பார்க்க இருக்கும், சரியா? ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பானது அமைப்பில் கூட்டாட்சி, நோக்கத்தில் ஒற்றையாட்சி என்று கூறியவர் யார்? சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து அமைப்பில் கூட்டாட்சி ஆனால் நோக்கத்தில் ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லி கூறியவர் யார்னா கேசி வியர், சரியா? ஸோ அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி மாதிரி தான் இருக்குது, ஆனால் எந்த நோக்கத்தில்? ஒற்றையாட்சியை கொண்ட நோக்கத்தில். ஏன்னா மத்திய அரசுக்கு தான் எல்லாவித அதிகாரத்தையும் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதால் கேசி வியர் வந்து இந்த கூற்றை வந்து சொல்கிறார், சரியா? 101 ஆப்ஷன் பி. 102வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, சரியா? ஸோ தவறானது எதுன்னு பார்க்கலாம். இந்திய நீதித்துறை ஒருங்கிணைந்து மற்றும் சுதந்திரமானது. ஸோ ஒருங்கிணைந்தது மற்றும் சுதந்திரமானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டு தான். அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் உள்ளது, சரிதான். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் முறை அரசாங்கம் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. குடியரசுத் தலைவர் பதவி இருக்குது, ஆனால் நாடாளுமன்ற அரசாங்க முறை. சரியா? ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் சி, சரியா? இந்தியாவின் மத்திய மாநில அரசுகள் இரண்டும் பாராளுமன்ற ஜனநாயக முறையை கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியான பதில் தான், சரியானது தான். ஆனால் இங்கே தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறானதுன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் தவறானது. இந்தியாவில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்லை, ஆட்சியும் இருக்குது, ஆனால் இது அரசாங்க முறை வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை தான், சரியா? 103வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றினை கவனி. இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. இந்திய மக்களிடையே பொது சகோதரத்துவத்தை உருவாக்க இந்திய அரசியலமைப்பு விழைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமையை தான் வழங்குது, சரிதான். மக்களிடையே சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக விழைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் தான், சரியா? 103 ஆப்ஷன் ஏ. 104 ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சரியா? சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்துரை எங்கேருந்து எடுத்தாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. வலிமையான மத்திய அரசு, இது எங்கேருந்து எடுத்தாங்க? கனடாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யாவிலேருந்து எடுத்தோம். நீதி பரிசீலனை எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து எடுத்தோம், இல்லையா? ஸோ ஆப்ஷன் 2, 4, ஸோ 2, 1, 4, 3, 2, 1, 4, 3 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. பின்வரும் கூற்றுகளை காண்க. குடியரசு என்ற சொல் ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இங்கே லத்தீன் வந்து ரொம்ப முக்கியமானது, சரியானது தான், சரியா? ரெஸ் பப்ளிகா என்பது லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். இதன் பொருள் பொது விவகாரம் என்பதாகவும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான், சரியா? 105 ஆப்ஷன் ஏ தான்.
106வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் ஒற்றை ஆட்சி முறையின் அம்சங்களுள் தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பு வந்து ஒற்றை ஆட்சி முறையை கையாளுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அம்சங்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஒற்றையாட்சி முறை எதெல்லாம் நம்ம ஒற்றையாட்சி முறைன்னு சொல்கிறோம்? அவசர நிலை பிரகடனம் வந்து ஒற்றையாட்சி முறைக்கான அம்சம்தான். அகில இந்திய சேவை அதுவும் ஒற்றையாட்சி முறை தான். ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே. ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறார் இல்லையா? ஸோ ஆளுநர் தான் நியமன உறுப்பினராக வந்து அவருக்கான அதாவது ஆளும் கட்சி தொலை கொடுக்குற வேலையை செய்கிறார் இல்லையா? ஸோ அதுவும் ஒற்றையாட்சி முறையை அம்சங்கள் தான். அதிகார பங்கீடு இல்லையா? இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கானது இல்லையா? ஸோ இங்கே தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு உண்டானது. ஸோ 106 ஆப்ஷன் சி. 107வது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் தவறானதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஏ, உலகின் எழுதப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்பு ஆகும்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ முதவே தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இந்தியாவில் எழுதப்பட்ட முதல் அரசியல் அமைப்பு எது? அமெரிக்க அரசியல் அமைப்பு இல்லையா? உலகின் நீளமாக எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இந்திய அரசியல் அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது சரி. எழுதப்படாத அரசியல் அமைப்பு இங்கிலாந்து அரசியல் அமைப்பு ஆகும். ஆமாம், நம்ம எங்கேருந்து அரசியல் அமைப்புன்றதை எடுத்தோம்னா அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்தோம். ஏன்னா இங்கிலாந்தில் எழுதப்படாத அரசியல் அமைப்பு தான் இருந்திருக்கும், அதனால். சரியா? இந்திய அரசியல் அமைப்பின் ஆங்கில பிரதியில் தோராயமாக 1,45,000 வார்த்தைகள் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், கரெக்டு தான். சரியா? ஸோ இங்கே தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏன் ஏ தான் தவறானது. ஸோ 107க்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 108வது கேள்வி பாருங்கள். பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த முதல் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ முதல் நாடு எது? நியூசிலாந்து. 1893 முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு நியூசிலாந்து தான். சரியா? ஸோ பாரதி பட்டம் பெற்ற ஆண்டில் நியூசிலாந்து கொடுத்துருக்கு. இங்கிலாந்து பார்த்தோன்னா 1928 தான் கொடுத்துருக்கும். அமெரிக்கா 1918 தந்திருக்கோம். இந்தியாவில் 1921 தந்தோம் இல்லையா? ஸோ 108 ஆப்ஷன் டி. 109 பாருங்கள். நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்ட மாநிலங்களுள் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பசலலியின் பரிந்துரையில் மாநில மறுசீரமைப்பு நடந்திருக்கும். 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ அந்த 14 மாநிலங்களுள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பஞ்சாப், அஸ்ஸாம், ஒரிசா இருந்திருக்கும். நாகாலாந்து வந்து பின்னாளில் தான் உருவாக்கியிருப்பாங்க. சரியா? ஸோ 16வது மாநிலமாக உருவானது தான் நாகாலாந்து. சரியா? 13வது திருத்தம் 1962 திருத்தி 63 மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ 15லேருந்து 28 மாநிலம் வரைக்கும் எந்த வருஷம் எத்தனாவதுன்றதை நம்ம படித்தே ஆகணும். ஸோ அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம். சரிங்களா? ஸோ நாகாலாந்து தான் பின்னால் உருவாக்கப்பட்டது. மற்ற மூன்றுமே 1956 14 மாநிலங்களில் ஒன்று தான். சரியா? ஸோ 109 ஆப்ஷன் சி, நாகாலாந்து தான் சரியான பதில். 110வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் விதி 1 படி என்ன கொடுத்துருக்கிறத சரியா தப்பான்னு கேட்குறாங்க. மாநிலங்களின் ஒன்றியம். சரியா? இந்தியா அதாவது பாரதம் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் சரிதான். மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்ற வார்த்தை கிடையாது. பாரதம் என்ற பெயரால் குறிப்பிடப்படுகிறது. இந்தியா அதாவது பாரதம்னு இருக்குது. சரியா?
இந்துஸ்தான் என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு, இதுவும் தப்பு. சரியா? ஸோ 1, 2, 1, 3 தான் விதி 1ல் வந்து இடம் பெற்றிருக்கும். சரியா? ஸோ 10வதுக்கு ஆப்ஷன் பி. 11வது கேள்வி பாருங்கள். தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் உருவான நாள் ஜூன் 2, 2015ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, 2014. தேதி கரெக்டு, வருஷம் தப்பாக இருக்குது. 2014 உருவாக்கியிருப்பாங்க. ஆந்திராவிலேருந்து பிரித்து உருவாக்கியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உருவான நாள். சரியா? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உருவான நாள்னு கேட்டிருக்காங்க. சரியா? உருவான நாள்னு எடுத்தாலும் தப்பு தான். பிரித்த நாள் வந்து அக்டோபர் 31, 2019 பிரித்தாங்க. சரியா? ஆனால் உருவான நாள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உருவான நாள் வந்து எப்போ தான்? 1956 உருவாக்கப்பட்டது தான். ஸோ இங்கே ரெண்டுமே தவறாக இருக்குது. தவறான கூற்று எதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ரெண்டுமே தவறாக தானே இருக்குது. ஸோ 1 மற்றும் 2. 111 ஆப்ஷன் ஏ. 112வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியல் அமைப்பின் விதி 3ன் படி நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் ஏற்கனவே உள்ள இந்திய மாநிலங்களில். சரியா? ஸோ விதி 3 என்ன சொல்லுது? இந்தியாவிற்கு உள்ளிருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லையை மாற்றுவது, பெயரை மாற்றுவது, பரப்பளவை அதிகரிப்பது, பரப்பளவினை குறைப்பது, இது எல்லாத்தையுமே நாடாளுமன்றம் அதிகாரம் பெறுகிறது அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இப்போ இது 4மே சரியானது தான், அனைத்தும் சரிதான். சரியா? ஸோ இந்தியாவுக்குள்ள நாடாளுமன்றம் நினச்சா ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம், ஒரு மாநிலத்துக்கு பெயர் மாற்றலாம், அந்த மாநிலத்தின் எல்லை பரப்பளவை வந்து அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. சரியா? ஸோ 112 ஆப்ஷன் சி. 14வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் 22வது மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவின் 22வது மாநிலம் எது? சிக்கிம். சரியா? 35வது சட்ட திருத்தம் துணை மாநில அந்தஸ்து தருவாங்க. 1974 36வது சட்ட திருத்தம் 1975 22வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது தான் சிக்கிம். சரியா? ஸோ மிசோரம், திரிபுரா, உத்தரகாண்ட் இதெல்லாம் எப்பப்போ உருவான மாநிலங்கள் அப்படின்றதும் இங்கே முக்கியமானது இல்லையா? எல்லாமே படித்தாகணும் இல்லையா? மிசோரம் 22, சிக்கிம் உருவாச்சு இல்லையா? மிசோரம் 23வது மாநிலமாக உருவாயிருக்கும் 1987. சரியா? ஸோ திரிபுரா வந்து 20வது மாநிலமாக உருவாகியிருக்கும் 1972. சரியா? உத்தரகாண்ட் 26வது மாநிலமாக 2000 உருவாக்கியிருப்பாங்க. சரியா? இந்த மாநிலங்கள் உருவான விதமும் ஆண்டும் ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ 14 மாநிலங்கள் 1956 உருவானது. அதுக்கு பின்னாடி 15லேருந்து 28 வரைக்கும் எந்த ஆண்டு விட்டு உருவானதுன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? ஸோ 114 ஆப்ஷன் சி. 115 பாருங்கள், இதுவும் அதே தான். பின்வரும் மாநிலங்களின் தோற்றத்தை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் இதுதான் 18வது மாநிலம் 1971 உருவாக்கியிருப்பாங்க. சரியா? அடுத்தது என்னதான் வரும்? சிக்கிம் வரும் இல்லையா? 22வது மாநிலம் 1975. அடுத்து 23வது மாநிலமாக மிசோரம் பார்த்தோம் இல்லையா? 1987. சரியா? அடுத்து 25வது மாநிலமாக கோவா 1987 தான் இல்லையா? மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா இது 3 அடுத்தடுத்த உருவாக்கப்பட்டது, ஆனால் ஒரே ஆண்டில். சரியா? ஸோ அடுத்து சத்தீஸ்கர் எப்போ உருவாச்சு? 25வது மாநிலமா? 27வது மாநிலம். சரிங்க, உத்தரகாண்ட் தான் 27, சத்தீஸ்கர் 26. சரியா?
2000. சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இது மூணுமே 2000 உருவாக்கப்பட்ட மாநிலங்கள். சரியா? ஸோ இப்போ பார்த்தோம்னா 3 2 5 3 2 5 5 1 3 2 5 1 4 ஆப்ஷன் சி. 115 ஆப்ஷன் சி. 116வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்றினை கண்டறிக. பசல் அலி கமிஷன் டிசம்பர் 22, 1953 அன்று அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். KM பணிக்கர் மற்றும் HC முகர்ஜி ஆகியோரால் இதன் உறுப்பினர்கள்னு சொல்லியிருக்காங்க. முகர்ஜி கிடையாது, குன்ஸ்ரு. சரியா? KM பணிக்கர் மற்றும் குன்ஸ்ரு என்பவரால் தான் 2 பேரும் தான் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ செகண்ட் தப்பாக இருக்குது. இக்குழு 16 மாநிலங்களையும் 3 யூனியன் பிரதேசங்களையும் உருவாக்க பரிந்துரைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம், இவரோட பரிந்துரையில் தான் 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்கள் இல்லையா? ஸோ இங்கே 1 மட்டும்தான் சரியாக இருக்குது, 2 3 தவறாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போது 116வது கேள்வி ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 தவறாக உள்ளது. 117வது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்ட மாநிலங்களை அவை உருவாக்கப்பட்ட ஆண்டுடன் சரியாக பொறுத்துக்கன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பார்க்கலாமா? திரிபுரா, மிசோரம், ஹரியானா, சிக்கிம். சரியா? திரிபுராவும் பார்த்தோம், 20வது மாநிலம் 1972. மிசோரம் 23வது மாநிலம் 1987. ஹரியானா எத்தனாவது மாநிலம்? ஹரியானா 14. குஜராத் 15. குஜராத்து 16 என்ன மாநிலம்? 16வது என்ன மாநிலம் கமெண்ட் பண்ணுங்கள். ஹரியானா 17வது மாநிலம் 1966. சிக்கிம் 22வது மாநிலம் 1975 இல்லையா? ஸோ 3 1 4 2 3 1 4 2 ஆப்ஷன் டி. சரியா? 117 ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து 18வது கேள்வி போகலாமா? 118வது கேள்வி பாருங்கள். புதிய மாநிலங்களை சேர்க்கவும் உருவாக்கவும் பாராளுமன்றத்திற்கு உள்ள அதிகாரத்தை பற்றி குறிப்பிடும் விதி. ஸோ ஒரு புதிய மாநிலத்தை சேர்க்கவோ அல்லது புதிய மாநிலத்தை உருவாக்கவோ, சரியா, எந்த விதி சொல்லுது? விதி 2 தான் சொல்லுது. இந்தியாவிற்குள் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவிற்குள் இணைப்பதற்கு நாடாளுமன்றமே முடிவு செய்யும் அப்படின்னு சொல்கிறது தான் என்ன? விதி 2. சரியா? புதிய மாநிலங்கள் நாங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது இந்தியாவுக்குள்ளே இல்லாத ஒன்று தான். சரியா? ஸோ அப்போ 118னா ஆப்ஷன் பி தான். 119வது கேள்வி. பின்வரும் பட்டியலை பொறுத்துக. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம், பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம், ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம், கோவா மாநில சட்டம். சரியா? ஸோ இதில் நல்லா தெரிஞ்சது எது? ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம். இதில் இருந்தது முகழ்த்தது தான் தெலுங்கானா இல்லையா? ஸோ ஜூன் 2, 2014. கோவா மாநில சட்டம். கோவா உருவானது 25வது மாநிலமாக 1987 உருவாச்சு இல்லையா? ஸோ அப்போ 3 நாளும் சரியாக பொருந்திருக்கு. ஸோ இதிலேருந்தே ஃபஸ்ட்டு செகண்டு கிடச்சிருது. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 தான். பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 தான் இல்லையா? ஸோ 119 ஆப்ஷன் ஏ. 120வது கேள்வி. பின்வருவனவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எஸ்கே தார் இல்லையா? ஸோ மொழிவாரி மாநிலம் அமைப்பதற்கான முதல் உருவாக்கப்பட்ட குழு இல்லையா அது? ஸோ எஸ்கே தார் கமிஷன் ஜூன் 17, 1948 அமைக்கப்பட்டது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஒன் சரிதான். இது முதல் மொழிவாரி மாகாண ஆணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான்.
இதன் அறிக்கை டிசம்பர் 18 1948 சமர்ப்பிக்கப்பட்டது இல்லையா. அதுக்கப்புறம் தான் ஆண்டு மாநாடு ஜெய்ப்பூரில் நடந்திருக்கும். ஸோ அதில் தான் ஜேவிபி குழு உருவாயிருக்கும் இல்லையா. ஸோ இது மூணுமே சரியாக தான் இருக்குது. இங்கே தவறானது கேட்டிருக்காங்க, மேற்கண்டது எதுவும் இல்லை. ஸோ 120 ஆப்ஷன் டி சரியா. ஸோ 20 கேள்வி தான் பாலிட்டியிலிருந்து இருந்தது. ஸோ அடுத்தது பொருளாதாரத்துலேருந்து ஒரு 25 கேள்விகள் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பொருளாதாரத்துக்கான விளக்கம் பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப்க்கு கீழே 75 கேள்விக்குமான பிடிஎஃபை கொடுத்துருக்கேன். ஸோ எழுதிருங்க. ஸோ அடுத்த கிளாஸில் இந்த கிளாஸில் பாலிட்டி மட்டும் பார்த்துட்டோம். அடுத்ததில் நம்ம பொருளாதாரம் பார்க்குறோம். சரிங்களா? நன்றி.